ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது ப்ளவுஸோட ஸ்லீவு. இது ஒரு நார்மல் ஸ்லீவாக தான் இருக்குது. ஏன்னா இதில் என்ன நான் இப்போ இதில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் எப்படி போடுறது. அதாவது மேக்ஸிமம் நம்ம லைனிங் கிளாத்து நனைச்சி அதை அயன் பண்ணி போடும்போது ஒரு அளவுக்கு மேலே இருக்குது. அதாவது ஆம்ஹோல் ஒரு 14 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் போட முடியுது. அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு ஜாயிண்ட் வருது. அந்த ஜாயிண்ட் எப்படி போட்டு அந்த ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் பார்த்துருக்கீங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் இந்த ஸ்லீவை இப்போ கட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இந்த கிளாத்தில் ஜாயிண்ட் இல்லாமல் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக நீங்கள் ஒரு கிராஸாக ஆம்ஹோல் அளவு ப்ளஸ் 1.5 இன்ச் வருமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாத் வரல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆம்ஹோல் பார்த்துட்டு எவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத்தை கரெக்ட் பண்ணி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ இதில் நான் வச்சுருக்க கணக்குப்படி பார்த்தா உங்களுக்கு ஆம்ஹோல் பத்தலை. அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் சைடு கரெக்டாக ஸ்லீவ் வர்ற அளவுக்கு நான் கிளாத்தை மடிச்சுக்கிறேன். ஏன்னா ஜாயிண்ட் எவ்வளோ அளவுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம அதை ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு ஒன் சைடு எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லாத மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை ஒரு 3 இன்ச்சு குறைவாக நான் அதை மடித்து போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்லீவோட நீளம் ப்ளஸ் அது கூட 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேல் பக்கம் நம்ம முண்டாவில் இருந்து கீழே 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். இது ஆம்ஹோலுடைய சுற்றளவுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே நான் லைன் போட்டுட்டு ஆம்ஹோலுடைய அந்த ஷேப்பு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் நம்ம அந்த ஃபோல்டிங் போட்டிருக்கிறதுக்கு கீழ்ப்பக்கமாக தான் உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சு கீழே தான் உங்களுக்கு ஆம்ஹோலுடைய சுற்றளவு வருது. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு உங்களுக்கு அவுட்டரில் தான் வருது. இது 2 கிளாத்தில் தான் வருது. ஏன்னா மொத்தம் 4 கிளாத்து வரும். அதில் பார்த்தா 2 தான் வருது. இன்னும் 2 இதுக்கு நம்ம ஜாயின் போட்டாகணும். அந்த ஜாயிண்ட் எப்படி கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஆம்ஹோலோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு ஃபிஷ் டைப்பில் ஒரு கர்வ் லைன் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்து இப்போ வெட்ட முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதில் மேல் பக்கம் இருக்க கிளாத்து பாதி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு நம்ம ஜாயின் போடணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் மேல் பக்கம் இருக்க ஸ்லீவை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லீவோடைய அந்த மெஷர்மெண்ட்டு அந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் ஒன் சைடு ஜாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வரணும். அந்த ஜாயிண்ட் மட்டும் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஆம்ஹோல் டெப்த்து நீங்கள் எப்படி வெட்டலான்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஜாயிண்ட் வர்றதை நம்ம பேக் சைடு தான் போடுவோம். ஏன்னா ஜாயிண்ட்டு பேக் சைடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் தைக்கும்போது ஈஸியாக, அதாவது ஃப்ரண்ட் டெப்த்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜாயிண்ட் வர்றது எல்லாமே பேக் சைடு வர மாதிரி போடுவோம். அதனால் நீங்கள் அதனுடைய ஃப்ரண்ட் சைடு நீங்கள் உங்களுக்கு ரெடியாக இருக்கிற இது பக்கம் நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் ஆம்ஹோல் டெப்த்து வெட்டுறதை விட நீங்கள் ஃபஸ்ட்டே ஆம்ஹோல் டெப்த்து வெட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் டெப்த்து நம்ம ரெடியாக எந்த ஒரு ஜாயிண்ட்டும் இல்லாமல் எல்லா துணி கரெக்டாக இருக்கிற பக்கம் நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட்டில் எவ்வளோ கிளாத் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த கம்மியாக இருக்கிற பகுதிக்கு மட்டும் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இருக்க போர்ஷனை விட நீங்கள் எக்ஸஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸுக்கு நமக்கு மேலே இருக்க அந்த 2 பீஸுக்கு ஜாயிண்ட் வேணும். நான் 2 பீஸ் கட் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஒரு 3/4 இன்ச்சு ஈவனாக இருந்தால் 1/2 இன்ச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கோங்க.
இப்போ வந்து இதுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நமக்கு ஜாயிண்ட் வராது. மெயின் கிளாத் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வராமல் தான் வரும். ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் வந்து இதே பீஸை வந்து நீங்கள் ஒன் சைடாக வராமல் 4 பக்கமும் வர மாதிரி டிவைட் பண்ணி தான் போடணும். ஏன்னா உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது வெளியில் அந்த ஜாயிண்ட் தெரியும். இது லைனிங் அப்படிங்கிறனால உங்களுக்கு உள்பக்கமாக போகிற மெட்டீரியல் அப்படிங்கிறனால நம்ம ஒன் சைடாக ஜாயிண்ட் போட்டுக்கிறது தான் சேஃப்டி. ஏன்னா ஜாயிண்ட்டுன்னு வந்தாவே பிரியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். அதனால் நீங்கள் வந்து ஒன் சைடாக வந்து ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து நான் 2 கிளாத் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டு லெஃப்ட்டு வந்து நமக்கு மாறக்கூடாது. ஃபஸ்ட்டு திங்க் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது அந்த ஆப்போசிட்டாக நீங்கள் பீஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண போகிற பீஸையுமே நீங்கள் ஆப்போசிட்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த நாச்சஸ் ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் அகலமான பகுதி மேல் பக்கமும் அகலம் குறைவாக இருக்கிறத கீழ்ப்பக்கமும் வச்சு நான் பீஸ் வச்சுருக்கேன். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த செல்வேஜ் வர மாதிரி பகுதியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம பிசுறு வராமல் இருக்கணும் வரணும். ஏன்னா அது பிரிஞ்சிட்டே போயிடும் அப்படிங்கிறனால தான் நான் இதில் வந்து கரை பீஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஜாயிண்ட் வந்து நீங்கள் உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு தைக்கும் போதும் இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு உள்பக்கம் போயிடணும். மேல் பக்கம் வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. உள்பக்கமாக பார்த்து தான் நம்ம வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தனித்தனியாக நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஷேப் கரெக்ட் பண்ணணும். அப்படிங்கிறக்காக ஸ்லீவ் அந்த நம்ம சென்டர் நாச் பார்த்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 தனித்தனியாகவே பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக, அதாவது 90 பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1.10 1.25 எடுத்திங்கன்னா தான் ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ண முடியும். அதை விட கம்மியாக 1 மீட்ரு அல்லது 90 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுக்குமே ஜாயிண்ட் வரும். ஒரு 1 இன்ச்சுக்காவது நமக்கு ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி ஜாயிண்ட் வரும்போது நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அதை 2 ஸ்லீவுமே நமக்கு வந்து ஒரே அளவாக ஈவனாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் ஆம்ஹோலுடைய அந்த இது வரைவோமோ அந்த ஷேப் அந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சி அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்க நாச்சு அப்படியே வந்து நீங்கள் அந்த பேக் சைட்லேயுமே நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறாமல் ஜாயிண்ட் வந்து பேக் சைடு இருக்குது 2க்குமே. அதே மாதிரி ஆம்ஹோல் டெப்த்து முன்பக்கம் ஜாயிண்ட் இல்லாத பகுதியில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் மேல் பக்கமாக அந்த ஜாயிண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் திருப்பும்போது அது உள் பக்கமாக போயிடும். அதனால் இதுலேயுமே ரைட் லெஃப்ட் மாறாமல் தேய்ங்க. அப்போ தான் 2 பக்கம் ஜாயிண்ட்டுமே உள் பக்கமாக போகும்.
பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ரெண்டுமே வந்து உள்பக்கமாக தான் நான் வச்சுருக்கேன். அதாவது ஒன் சைடாக இருக்கும். அதை நீங்கள் வந்து அது பேக் சைடு போயிடும். அதனால் மேலே வந்து விசிபிளாக இப்போ தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் அடித்து திருப்பும்போது அது உள்பக்கமாக போயிடும். இப்போ வந்து நம்ம போட்டிருக்க நாச்சு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு முடியுது. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் இருக்கிற பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஜாயிண்ட் போட்டிருக்கிறக்கான அந்த எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது. நார்மலாக ஜாயிண்ட் இல்லாமல் ஒரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் போடும்போது அந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒவ்வொன்று வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்டு கரெக்டாக வரல அப்படின்னாவே அந்த ஸ்லீவோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மாறிடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டை போட்டுட்டு 2 ஸ்லீவும் வந்து கரெக்டாக மேட்சிங்காக இருக்கா, அதாவது ஆப்போசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாயிண்ட்டு இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஜாயிண்ட் போட்டு தான் ப்ளவுஸ் எல்லாமே ரெடி பண்ணுற மாதிரி வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் போடுறதும் அப்படியே ட்ரை பண்ண ஈஸியாகிடும். அதுவும் ஒரு ஸ்டிச்சிங்கில் ஒரு ஸ்டெப் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இது லாங் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அப்புறம் ஹெம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் அவுட்டரில் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் தையல் போடும்போது எப்பவும் சொல்கிற மாதிரியே நீங்கள் ரொம்ப கார்னரில் எந்த அளவுக்கு உங்களால் கார்னரில் போட முடியுமோ அந்த அளவுக்கு கார்னரில் போடுங்க. அப்போ தான் மேல் பக்கம் வந்து உங்களுக்கு அந்த தையல் வராது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் லைனிங் கிளாத் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதே மாதிரி நல்ல சில்க் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் தைக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஃபுல் ஆயில் பிட்டு வாங்கி கூட நீங்கள் உள்ளே வந்து லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் வரும், லைஃபும் வரும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேம்ப்ரிக்கு இந்த மாதிரி மிக்சிங் மெட்டீரியலெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு லைஃப் வராது. நாளாக ஒரு மாதிரி மெட்டீரியல் வந்து ஃபேட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அதனுடைய குவாலிட்டியும் குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஆயில் பிட்டு வாங்கி போட்டுட்டிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ப்ளவுஸுக்கு கம்பல்சரி நீங்கள் ஃபுல் ஆயில் பிட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மேல் பக்கம் தெரியும். இல்லாட்டி உங்கள் உள்ளே இருக்க லைனிங் வந்து கரெக்டாக அதுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த சாரீ ரொம்ப மெலிசாக இருக்க சாரீஸு விசிபிளாக அந்த நெட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயில் பிட்டு வாங்கி வச்சிங்கன்னா தான் அது நீட்டாகவும் நமக்கு போடும்போதும் நல்லாயிருக்கும். அதனுடைய ஷைனிங்கும் கொஞ்சம் வெளியில் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கேம்ப்ரிக்கு இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நாளாக அதெல்லாமே ஃபேட் ஆயிரும். அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மங்கி போன கலர் தான் தெரியும். ப்ளவுஸும் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். அதனால் உங்களுடைய ப்ளவுஸோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் உள்ளே வைக்கிற லைனிங்கோட குவாலிட்டியுமே நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிறது, கிராஸாக வர்றது, இந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம் வந்துச்சுன்னா அது தைக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா அந்த மாதிரி மெட்டீரியலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப எப்படி தான் நீங்கள் ரிஸ்க் எடுத்து தைச்சாலுமே அது ஃபினிஷிங் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நமக்கு ஃபஸ்ட்டு திங் வந்து உள்ளே வந்து நமக்கு மெயினாக வைக்கிற லைனிங் வந்து நல்லா நீட்டாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலாகவும் வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பட்டி இந்த மாதிரி யோக் பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் இதெல்லாம் தைக்கும்போது உங்களுக்கு லைனிங் வந்து எக்ஸஸாக தான் தேவைப்படும். அதனால் 1 மீட்ரு கம்பல்சரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது தைக்கிறக்குமே உங்களுக்கு வந்து நீட்டாக வரும்.
அதே மாதிரி நீங்கள் அதை இழுத்து அயன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் இது எல்லாமே நல்லா இழுத்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீவிங்ஸ் எல்லாம் கிராஸில் இருந்துச்சுனாவே நீங்கள் தைக்கும்போது அந்த ஃபிட்டிங்கும் உங்களுக்கு கிராஸில் தான் உடம்புல ஃபிட் ஆகும். அதனால் நல்லா வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி நீங்கள் வந்து கட்டிங் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜாயிண்ட் போட்டாச்சு. இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. இந்த லாங் நீடில், அதாவது நீடில் மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து வரணும். ரைட்டு லெஃப்ட்டு 2 பக்கமுமே உங்களுக்கு கரெக்டாக வரணும். நீங்கள் டிசி மார்க் போட்டிங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீடில் மார்க் வந்து நான் போட சொல்கிறேன். இந்த நீடில் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். எவ்வளோ லென்த்து வேணுனாலும் நமக்கு கடையில் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஊசியில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டில் தான் வந்து உங்கள் அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அது டிசி மார்க் அப்படின்னா எந்த இடத்துல அப்படிங்கிறதே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நான் வந்து இந்த நீடில் மார்க் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு, உடம்போட சுற்றளவு, கை சுற்றளவு இதெல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு, டாட்டு அதாவது ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டாட்டு மார்க் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த நீடிலில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட சுற்றளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி, ப்ளவுஸோட கைக்கு சுற்றளவு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் யூஸ்வலாக அந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உள்ளே ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான். அது எப்படின்னு தெரியாதனால நான் வந்து இதை சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் மாறாது, ஸ்லீவும் 2மே ஈவனாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.